வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். வனாந்தரத்திலே அர்த்தமில்லாமல் வீணாக அலைவதற்காக அல்ல. ஒரு சில காலங்கள் நமக்கு அந்த வனாந்தர அனுபவங்கள் வரலாம் நம்ம வாழ்க்கையில. ஆனால், அது நான் ஏற்கனவே சொன்ன மாரி 3% 5% நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, நம்ம உலகத்தில மறுபடியும் பிறந்ததிலிருந்து நம்ம மரிக்கிற வரைக்கும், அதில 5% தான் இப்படிப்பட்ட கனியற்ற, ஆனால் கற்றுக்கொள்ளுகிற அந்த வனாந்தர அனுபவத்தை ஆண்டவர் அனுமதிக்கிறார். அதுதான் அவருடைய சித்தம். 95% மேல நாம் தேவனுடைய ராஜ்யத்தில ஊழியம் செய்து கனி தருகிறவர்களா இருக்க வேண்டும். இயேசுவின் வாழ்க்கையிலும் அதுதான், சீஷர்களின் வாழ்க்கையிலும் அப்படிதான் இருந்துச்சு. அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கை, அவங்க பொறந்ததிலிருந்து இல்ல, என்றைக்கு அவர்கள் இந்த மிஷனை, இயேசு கிறிஸ்து என்றைக்கு அந்த மிஷனை பெற்றுக்கொண்டாரோ, அவருடைய வாழ்க்கையில 97% அவர் வனாந்தரத்தை விட்டு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டினார். அப்படிதான் பேதுருவும், யோவானும் பரிசுத்த ஆவியானவரை அபிஷேகத்தை பெற்று அவர்களை ஆண்டவர் அனுப்பிய போது, தொடர்ந்து அவர்கள் இந்த காரியத்தில் வளர்ந்தாங்க. அருமையான சகோதரனே, சகோதரியே, என்னை குறித்தும் பல கிறிஸ்தவர்களை குறித்தும் எனக்கு இருக்கிற ஒரு ஆதங்கம், சோகம், நாம் பல பேர் இப்படி நம்ம வாழ்க்கையை வீணடித்து கொண்டிருக்கிறோம். வாரத்துக்கு ஒரு தடவை சர்ச்சுக்கு போகலாம், அதையும் இதையும் செய்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே பெரும்பாலான நேரம் நாம் வீணடித்து கொண்டிருக்கிறோம், சுற்றி சுற்றி வந்து கொண்டு. இது மிகவும் சோகமான காரியம். இது தேவனுடைய சித்தமே கிடையாது. தேவனுடைய சித்தம் என்னன்னா, நீங்களும் நானும், இயேசு கிறிஸ்து கிளியராக சொன்னார், போய் சுவிசேஷத்தை சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிங்க, அசுத்தாவிகளை துரத்துங்க, பிணியாளிகளை குணமாக்குங்க, குஷ்டரோகிகளை சொஸ்தமாக்குங்க, இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்க. தேவனுடைய ராஜ்யம் வருவதாக, அவருடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக, அதற்கு ஒரு ஏஜென்ட்டாக, அதற்கு ஒரு அம்பாசடராக உங்களையும் என்னையும் ஆண்டவர் அனுப்புகிறார். அது செய்யும்போது நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் போய் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம், தேவனுடைய ராஜ்யம் என்பது உண்மையிலேயே பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அங்க சகல ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் சகல ஆசீர்வாதங்களும், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், நாம் ஆத்மாவிலே வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழும்படியாக ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற ஒரு இடம் தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் இங்கே இப்பொழுது நீங்களும் நானும் கட்டும்படியாக தான் அவர் உங்களை என்னை பிரித்தெடுத்திருக்கிறார். அதற்காக தான் நம்மை எகிப்திலிருந்து அழைத்திருக்கிறார். இந்த கொஞ்ச நாள், ஒரு சில நாட்கள், நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நேரத்தில் நமக்கு சோகமான நாட்கள், துக்கமான நாட்கள் இதெல்லாம் இருக்கலாம். பட் 90% மேலே நீங்களும் நானும் கனி தருந்து கொண்டே இருக்க வேண்டும்.